அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நடந்த முக்கிய செய்திகளுடைய தொகுப்பை பார்ப்போம். இந்த வகையிலே நாம் காசாவுக்கு செல்வோம். காசாவில் தற்போது என்ன நடக்கிறது தெரியுமா? தற்போது வந்து கொண்டிருக்கும் செய்திகளின் அடிப்படையில் அதிகமான மக்கள் செறிவு கொண்ட காசா நகரத்தின் மீது வெளி தாக்குதல்களை மிக கடுமையாக ஆரம்பித்துள்ளது. இதில் 162வது மற்றும் 98வது படைப்பிரிவுகள் பங்கேற்றுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. யானைப்படை போல் மிகப்பெரிய பீராங்கி படைகள் காசா நகரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குகிறது என செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த 162 மற்றும் 98 படை பிரிவுகளோடு 36வது மற்றும் 99வது படைகளும் மிக விரைவில் சேர்ந்து கொள்ளும் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து செய்தியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாரிய படை நகர்வை பற்றி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் குறிப்பிடுகிறார். காசா பற்றி எரிகிறது, விரைவில் இஸ்ரேலிய கொடி காசாவில் பறக்க விடப்படும் என்றவாறு பெருமையாக கூறியுள்ளார் இவர். ஹமாஸுடைய முக்கிய பிரதான நகரம் காசா சிட்டி என்பது இந்த போரிலிருந்து புரிகிறது. அதை அவர்கள் இழக்க விரும்பவில்லை, அதனால் கடுமையாக போரிடுகின்றார்கள். ஆபிரகாமுடைய யானை படைகள் போல வான்வெளியாகவும் தரைவழியாகவும் காசா நகரத்தை இடித்து கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலிய படைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது இன்றைய முக்கியமான செய்தி ஒன்று. இறைவன் நமக்கு போதுமானவன், பொறுத்திருப்போம். ஆபிரகாமுடைய யானை படைகள் வந்து கொண்டிருக்கிறது என்ற மாதிரி எனது உள்ளம் பேசுகிறது. இது இவ்வாறு இருக்க இஸ்ரேலிய காட்ஸ் காசா எரிகிறது என்று குறிப்பிடுகிறார். நேற்று இரவு இஸ்ரேலில் என்ன நடந்தது தெரியுமா? நடந்த சம்பவங்களுக்கான வீடியோக்கள் இருக்கின்றது. யூடியூப் தளத்தில் காண்பிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் என்னுடைய டெலிகிராம் சேனலில் பதிவேற்றியுள்ளேன். அவற்றை நீங்கள் பாருங்கள். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் எனது முதலாவது கமெண்ட் செய்யும் பகுதியில் பின் செய்து வைத்துள்ளேன். சரி, காசாவிலிருந்து இப்போது இஸ்ரேலுக்கு செல்வோம். காசா எரிகிறது என்றால் இஸ்ரேல் ஓடுகிறது. இந்த இஸ்ரேல் உயிரை கையில் வைத்து திணறுகிறது என்ற சம்பவங்கள் எல்லாம் இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்தையும் இஸ்ரேல் கோழை அரசாங்கம் தணிக்கை செய்து செய்திகளை வெளியிடாமல் பொத்தி வைத்துள்ளார்கள். எத்தனை தான் தணிக்கை செய்வது, அடக்குவது? அதாவது நேற்று யமன் ஹூதிகள் இஸ்ரேலிய வான்பரப்பில் காட்டிய வித்தைகள் ஏவுகணை விதிக்கு மாறுபட்டது என்று ஊடகங்கள் தெரிவிக்கிறது. அதாவது இப்படியெல்லாம் ராக்கெட்டுகள் இருக்கின்றதா என்று நேற்று இஸ்ரேல் மாத்திரமல்ல முழு உலகமும் பார்த்திருக்கின்றது. அப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நேற்று ஹூதிகள் செய்துள்ளார்கள். அதாவது இஸ்ரேலுடைய இதயம் என அழைக்கப்படும் ஹைஃபா நகரத்தின் மத்திய பகுதியில் இஸ்ரேலுடைய முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளான தாட்டும் அயன்டோமும் ஒரு பைசாக்கு, அதாவது ஒரு சதத்துக்கு உதவாது என்பது போல யமன் தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலை பார்க்கும் போது நான் நினைச்சேன், ஈரான் தான் இஸ்ரேலுக்கு மறுபடியும் தாக்குதல் நடத்துகின்றார்களோ என்பது போல தாக்குதல் நிகழ்ந்தது. அதாவது யமனிலிருந்து வந்த ஏவுகணை வானில் உடைந்து பல துண்டுகளாக சிதறுகிறது. அதை கீழே இருந்து பார்த்தவர்கள் நினைத்தார்கள் தாட் மற்றும் அயன்டோமுடைய தாக்குதல்ல யமனுடைய ஏவுகணை நொறுங்கி விட்டது என்று தான் நினைத்துள்ளார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. அங்கிருந்து வந்த ஏவுகணைയുടെ அமைப்பே அப்படித்தான். அதாவது இந்த மாதிரி ஒரு ஏவுகணை துண்டு துண்டாக வானில் நொறுங்குவதை இஸ்ரேலிய மக்கள் கண்டதே கிடையாது என்று இந்த செய்தித்தளம் குறிப்பிடுகிறது. பின்னர் இவ்வாறு சிதறுண்ட இந்த ஏவுகணை ஹைஃபா நகரத்துடைய வான் அமைப்புகளை மீறி ஹைஃபாவின் மத்திய நகர பகுதியில் பாரிய வெடிப்புகளை ஏற்படுத்துவதை காணக்கூடியதாக இருந்தது. இந்த வீடியோக்களை எனது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்வையிடுங்கள். ஹைஃபாவில் உள்ள இஸ்ரேலிய பொதுமக்கள் ஆங்காங்கே நின்று எடுத்த படங்கள் தான் இவை. இஸ்ரேல் இவ்வளவு நாளும் சொல்லி வந்த அனைத்து விஷயமும் தவிடுபொடியாகிவிட்டது. அதாவது ஈரான் தாக்குதலை தான் நாங்கள் எதிர்கொள்ள முடியாமல் இருந்ததுக்கு அடுத்தபடியாக ஹூதிகளுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத நிலைமை இந்த தாக்குதல்களில் இருந்து தெரிய வருகிறது. இதை அவதானித்த இஸ்ரேலிய ராணுவ நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய பலவீனத்தில் உள்ளது என்பதை இந்த தாக்குதல் எடுத்து காண்பிக்கின்றது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சில நேரத்தில் அடுத்த தாக்குதல் வருகின்றது. அது ஹைஃபாவுடைய ஹெடர் என்ற ஒரு முக்கிய இடத்தில் நடக்கின்றது. அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அங்கு பாடசாலைகள், வீடுகள், அலுவலகங்கள், சிற்றுண்டி சாலைகள் என்று காணப்படுவதுடன் நீதிமன்ற கட்டிட தொகுதியும் அந்த இடத்தில் இருந்துள்ளது. அது ஒரு முக்கிய நீதிமன்றம் என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்களில் ஒன்று ஹைஃபா. இஸ்ரேலுக்கான வருமானங்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய இடம், வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய செறிந்த இடமே இந்த ஹைஃபாவுடைய ஹெடர் என்கிற பிரதேசம். இந்த செய்தி குறிப்பிடுகின்றது, இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொன்ன அந்த இடத்துல உயர் வான் பாதுகாப்பு செயற்பாடுகளை அமுல்படுத்தி வார இடங்கள்ல ஒன்று தான் இந்த ஹெடர் பகுதியாம். அதாவது இங்கு GPS அலைகள் நெருக்கமாக விடப்பட்டிருக்குமாம். ஆனால் அவை எல்லாம் தோல்வி அடைந்த நிலையில் யமனுடைய படைகள் ஷெய்ர் என்ற புதிய வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி முதல் முறையாக தாக்குதல் செய்துள்ளார்கள். அந்த ஷெய்ர் என்கிற
ஏவுகணையும் ஒன்றாக வந்து பின்னர் பல துண்டுகளாக சிதறல் போல மாற்றமடைந்து ஹெடர் பகுதியில் நேராக விழுந்து வெடித்துள்ளது. இவ்வாறு சிதறல் தன்மையில் வெடித்த ஒவ்வொரு துண்டுகளும் பாரிய சத்தத்தையும் சக்தி வாய்ந்த வெடிப்புகளையும் ஏற்படுத்தியதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதாவது இந்த தாக்குதலில் ஹெடர்ல மிகப்பெரிய பகுதி அழிவடைந்துள்ளதாகவும் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள், எவ்வளவு பேர் காயமடைந்தார்கள் என்ற அனைத்து செய்திகளும் தணிக்கை செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. அதாவது இது பொதுமக்கள் இருக்கும் இடங்களை நோக்கி குறிவைத்து நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல் என்று இந்த செய்தி குறிப்பிடுவதுடன் அண்மையில் நடந்த தாக்குதலில் பொதுமக்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட பெரிய தாக்குதல் என்று இந்த செய்தி விவரிக்கின்றது. மேலும் இந்த தாக்குதல் சம்பந்தமாக இஸ்ரேலிய ஊடகங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஹைஃபாவை நோக்கி வந்த ராக்கெட்டுகளை ரேடார்கள் எப்படி தவறவிட்டது, இனி மக்களின் வாழ்க்கைக்கு என்ன அரசாங்கத்தின் உத்தரவாதம் என்று உள்ளூர் ஊடகங்கள் இதை பற்றி பேசியிருக்கின்றது. மேலும் இந்த தாக்குதலை பற்றி இந்த செய்தித்தளம் குறிப்பிடும் போது காசாவில் எப்படி குழந்தைகள் எல்லாம் அழுகின்றார்களோ அப்படி பெண்களும் குழந்தைகளும் அழும் சத்தமும் அத்தோடு மறுபுறம் சைரன் ஒலி சத்தமும் மக்கள் எல்லாம் இரவு வேளையில் திடுக்கிட்டு படுக்கையிலிருந்து பாய்ந்து பங்கர்களை நோக்கி ஓடும் காட்சிகள் காசாவை ஞாபகப்படுத்துகிறது என்று இந்த செய்தித்தளம் குறிப்பிடுகிறது. இந்த வகையில பங்கர்ல இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் திணறி பயத்தோடு இருக்கும் காட்சிகள் எமது டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்வையிடலாம். அந்த பங்கருக்குள் மக்களுக்குள் குழப்பமும் வாய் சண்டைகளும் பயந்த முகங்களும் அழுகைகளுமே அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்திய இந்த ஹூதிகளுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஈரானிலிருந்து புறப்பட்ட ஒரு கப்பல் அரபிக்கடல் ஊடாக வந்து ஏடன் வளைகுடாவில் நுழைந்து செங்கடலில் காணப்படும் யமன் ஹூதிகளுடைய துறைமுகத்தில் ஏதோ அதிக பெட்டிகளை இறக்கிவிட்டு மீண்டும் அந்த கப்பல் ஈரானுக்கு திரும்பி சென்றதாகவும் ஒரு செய்தி தற்போது கிடைக்கின்றது. இதை பற்றி சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றது. மிக தைரியமாக ஈரான் யமனுக்கு ஆயுதம் வழங்கிய கப்பலே அந்த கப்பல் என்று குறிப்பிடுகின்றது. இது இவ்வாறு இருக்க காசாவில் தற்போது பாரிய படைபலத்துடன் காசா சிட்டியை நோக்கி இஸ்ரேல் படைகள் முன்னேறி வந்து கொண்டிருக்கும் வேளையில் காசாவுடைய விடுதலை போராளிகள் ஒரு புதிய, அதாவது ஹமாஸ் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதுதான் வாத் அல் ஆஹிரா என்ற ஒரு புதிய போர் முறையை அறிவித்துள்ளது. வாத் அல் ஆஹிரா என்றால் இறுதியான வாக்குறுதி என்றவாறு அது அர்த்தப்படுகிறது. இந்த இறுதியான வாக்குறுதி என்ற பெயரில் அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சண்டையில் இஸ்ரேலை நோக்கி ஹமாஸ் போராளிகள் டஜன் கணக்கான ஏவுகணைகளை வீசினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்த சண்டையின் போது ஹமாஸ் இவ்வாறான தாக்குதல்களை செய்யவில்லை. செய்தார்கள், ஆனால் அன்று செய்தது போல செய்யவில்லை. ஆனால் 16ஆம் தேதியான இன்று அதே போல டஜன் கணக்கான ஏவுகணைகளை காசாவிலிருந்து இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் அவீவ் நோக்கியும் இஸ்ரேலை வடக்கு தெற்கென்று இணைக்கக்கூடிய நகரமான அஸ்கலோன் என்ற நகரத்தை நோக்கியும் பாரிய அளவு ஏவுகணைகளை வீசிய காட்சிகள் தற்போது ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இதை பார்க்கும் பலர் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கும் பெயரையும் வைத்து எதிர்வு கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், இது ஹமாஸுடைய மிகப்பெரிய திட்டம், இறுதி போர் அமுலுக்கு வந்துள்ளதோ தெரியவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். என்று சொன்னால் இதுவரை காலம் ஆரம்பத்தில் வீசப்பட்ட பிறகு இப்படியான ராக்கெட்டுகளை ஹமாஸ் டெல் அவீவ் நோக்கியோ அல்லது வேறு எந்த பிரதேசங்களை நோக்கியோ வீசவில்லை. ஏன் திடீரென்று இவ்வகையான கொத்து கொத்தான ஏவுகணைகளை வீசினார்கள்? அடுத்தது இதுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயரும் இறுதி வாக்குறுதி என்று அறிவித்துள்ளார்கள். இதெல்லாம் ஒரு சர்வதேச ஊடகங்களில் ஒரு பாரிய கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளது. காசாவுடைய 80% நிலப்பகுதியை நாங்கள் ஆக்கிரமித்து விட்டோம் என்று குறிப்பிடும் இஸ்ரேலிய படைக்கு இந்த ராக்கெட் ஏவுகணை தாக்குதல் எந்த நிலத்திலிருந்து எங்கிருந்து வீசுகிறார்கள் என்பது அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக உள்ளது என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இந்த வகையில் இன்று ஹமாஸ் வீசிய ஏவுகணைகளில் எத்தனை பேர் காயம், எத்தனை பேர் மரணித்தார்கள் என்ற செய்தி இதுவரையும் இஸ்ரேலால் வெளியிடப்படவில்லை. என்று சொன்னா என்றும் இல்லாத வகையில் ஹமாஸுடைய அந்த அளவு ராக்கெட்டுகள் டெல் அவீவ் நோக்கியும் அஸ்கலோன் நோக்கியும் ஏவப்பட்டது. ஹமாஸுடைய ராக்கெட்டுகள் இன்று வீசப்பட்ட வேளை அஸ்கலோன் மற்றும் டெல் அவீவிலும் அலாரம் சத்தமும் மக்கள் காலை வேளையில் மக்கள் சிதறி ஓடும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. அதாவது இந்த தாக்குதல் பற்றி குறிப்பிடும் போது இது ஒரே இடத்திலிருந்து நடத்தப்பட்டவை அல்ல. காசாவுடைய பல இடங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மிகவும் நன்கு திட்டமிடப்பட்டு இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ஏவப்பட்டது என்று இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த தாக்குதல் நடக்கும் வேளை அக்சலோன் நகரத்தின் நகர மேயர் தொலைக்காட்சியில் லைவ் டெலிகாஸ்ட் ஒன்றில் கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரம் ஹமாஸுடைய ராக்கெட்டுகள் வருவதை அறிந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இருந்து திடீரென எழுந்து பதுங்கு கோழியை நோக்கி ஓடியதை மக்கள் சமூக வலைதளங்களில் நையாண்டியாக பேசியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று ஹமாஸ் முக்கிய செய்தி ஒன்றை இஸ்ரேலுக்கு, அதாவது ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. அதாவது நாங்கள் இறைவனுடைய பெயரில் வாத் அல் ஆஹிரா என்ற இறுதியான வாக்குறுதி என்ற யுத்தத்தை இன்று அதிகாலையில் இருந்து ஆரம்பித்துள்ளோம். 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னர் நடந்த மிகப்பெரிய நடவடிக்கை இனி இஸ்ரேல் காணப்போகிறது. இன்று நாங்கள் செய்த தாக்குதல் இது ஒரு தற்காலிக தாக்குதல் அல்ல, புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். எங்கள் நிலங்கள் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை இனி நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. எதிர்காலத்தில் இன்னும் பல அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன.
இருக்கின்றது. இஸ்ரேல் எங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கும் வரை அமைதியாக இருக்கவே முடியாது என்பதை விரைவில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று ஹமாஸ் தரப்பிலிருந்து இன்று அதிகாலை இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வகையில் இந்த தாக்குதலை பற்றி இஸ்ரேலுடைய ராணுவ தலைமை அதிகாரி ஜமீர் கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார். ஹமாஸை ஆதரிப்போரோ கவனமாக கேளுங்கள், எங்கள் படை முழுமையாக தயாராக உள்ளன. அக்டோபர் 7 முந்தைய தாக்குதலுக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு விலை செலுத்தினீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். எங்களை நீங்கள் சோதிக்க முயற்சி செய்தால் நீங்கள் வருந்துவீர்கள் இப்படின்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு பேசிக்கிறார். இதுதான் இன்று உள்ள முக்கியமான தகவல். இன்னும் முக்கிய தகவல் இருக்கின்றது, அவற்றை பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. இறைவன் நாடினால் அவற்றை உங்களுக்கு தொகுத்து தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.